சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேறான் தர்பீஸு இந்த தர்பீஸு. பொண்ணுங்க கூடயே சுத்துற வேலைதான் சர்வீஸு இவன் சர்வீஸு. Grand Royal Tours presents Behind Notes Divya Ganeshan Fans Festival, powered by Air Fiber Wi-Fi, the Chennai Silks. Let the celebrations begin. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Next phase, MCR Pure Cotton Club, Arabian Garden Seafood Restaurant, Velamal Nexus. என்கிட்ட ஒரு போட்டோ காமிச்சிட்டு இங்க பாருங்க வாட்டரோட வைஃப் அப்படி சொல்லி காமிச்சாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? அட பாவி, கும்பலக்கண்ண கும்பலக்கண்ண கும்பல கும்பலவே அந்த பாட்டுல வேற பாடி விட்டு ஏதோ ஜோசியம் பார்த்தோம் ஏந்து போறதை விட்டு எத்தனை குழந்தை பிறகுன்னு கேக்குறாங்க அந்த ஆள் என்கிட்ட. இப்போ கம்புருத்தின் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவான், அவனுக்கு 3 தோசை பத்தாது. வாட்டர் மிலான் ஒர்க் அவுட்டே பண்ணாது 8 தோசை கிட்ட போவோம். அது தோசையே இல்லாத மாவா இருந்தா கூட குடிக்கிறோம். அப்பல ஒரு இன்னொரு கேஸ் ஒன்று நம்ம வீட்டில் பிரியா நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் எப்படின்னு அழகா பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு ஜென்ரேட்டர் ஓடுன்னு இருக்கும், ஓகேவா? ஒரு லேயரில் வந்தால் பரவாயில்ல. இப்போ கொரட்டனா இப்படின்னா கூட ஒரு ரிதமாக இருக்கும், அப்படி வரும் பாரு. ஒரு நாள் ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. நைட்டு என்னோட தூக்கமே போயிடுச்சு. ஒரு நாள் லிவிங் ஹாலில் போய் படுத்திருப்பேன், பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போயிருப்பேன். அன்றைக்கி அடுத்த நாள் அப்சரா வந்துட்டு காலையில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு 6 மணிக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு பேபி ஏதோ கரடி வந்துருச்சுன்னு அப்பா வந்து என்ன சொன்னார்னா, கை பிடிச்சிட்டு திவ்யா வின் பண்ணது நீ வெற்றி பெற்ற மாதிரி, உன்னுடைய வெற்றி தான் இது அப்படின்னு சொன்னார். இது உனக்கான வெற்றின்னு சொன்னார். எனக்கு அதுவே போதும். எனக்கு என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி எனக்கு இது போதுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான். எனக்கு அந்த காசு போதும், அதை வச்சு நாங்கள் இன்னும் நான் மேலே சம்பாதிக்கலான்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ நீங்கள் வரும்போது எனக்காக ஒன்று கொடுத்தீங்க தெரியுமா, அதுதாங்க எனக்கு மனசில் நிறைஞ்சு இருக்குது. Grand Royal Tours presents Behind Woods Divya Ganeshan Fans Festival, powered by Air Fiber Wi-Fi. The Chennai Silks let the celebration begin. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots. Next phase, MCR Pure Cotton Club, Arabian Garden Seafood Restaurant, Velamal Nexus. இவ்வளோ நேரம் எப்படி இருக்கு நிகழ்ச்சி? ஷோப்னா எப்படி உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கேனா? அஃப்கோர்ஸ் ஐ வெரி கம்ஃபர்டபுள். வெரி எல்லாம் ஓகே. இப்படிலாம் சொன்னால் நான் கெஸ்ட்டை கூப்பிடுன்னு நினச்சிங்களா? ஆமாம், யாரும் கெஸ்ட் வராங்க. ஏன்னா உங்களை பார்க்க ஒரு கெஸ்ட் வரானா நாங்கள் சாதாரணமாக கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியும். சரி, திருப்பி ட்ரை பண்ணலாமா? நான் 3, 2 சொல்வேன், 1 நீங்கள் சொல்லணும். என்ன ரெடியா? 3, 2, 1. It's time for us to call everyone's favorite Ghana Vinod. இவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? எப்பவுமே நான் திவ்யா அவங்ககிட்ட கேட்ட ஒரு விஷயமா தான், ஸ்டார்டிங் பயங்கரமான மோதல், அதுக்கப்புறம் அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறிட்டாங்க. அதான் சொன்னேன், எனக்கு வந்ததுலேருந்து ஒரே வாக்கியா தகராறாக தான் இருக்கும். ஆனால் போனதுலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி சண்டையாகவே இருந்தது. அதுக்கப்புறம் திவ்யாவுடைய கேரக்டர் அப்புறம் தான் தெரிஞ்சது யார் யார் உள்ள ஒரு பொய்யா இருக்கா, யார் உண்மையாக முகத்துக்கு நேராக பேசுகிறா, அந்த மாதிரி குணத்தை அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் நல்லா ஃபிட் ஆகிட்டோம். நல்லா ஃபிட் அதை பழகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும்ல, யாராக இருந்தாலும் கொஞ்சம் உள்ள. அதுக்கப்புறம் திவ்யா வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. வெளியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜாலியாக என்னென்னமோ போட்டு எங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி பச்சை மிளகா என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு பச்சை மிளகா விட மாட்டாங்க ஐயா. என்ன விஷயம்னா சொல்லுங்க ஐயா. ஒன்று சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க, ஒன்று சாப்பிட்டேன். கொஞ்சம் சின்னதாக இருக்கலான்னு பார்த்தா எல்லாம் ஒரே சைஸில் வச்சுருக்காங்க. கரெக்டாக
எல்லாமே தேடி எடுக்க முடியல. நான் உள்ளே போயிட்டு வந்துட்டு பிக் பாஸ் வெளியே சொல்லிட மாட்டீங்கல்ல அப்படின்னாரு. வெளியே பாட்டு பாடின போனார். கிட்ட வந்து தித்திக்குதே தித்திக்குதே திவ்யா நெக்ஸ்ட் நீ தாம்மா போங்கம்மா. உள்ளே போயிட்டு இந்த அம்மா வராங்க. அப்புறம் வந்தோடனே திவ்யா ரொம்ப பயங்கரமாக வந்தாங்க பாரு. கரெக்டாக நான் இப்படி போனேன். அதை மறைக்கணும்ல, மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கு வந்து அவங்க ஃபீல் பண்ணுறது வந்து தெரியக்கூடாதுன்ட்டு என் மேலே சாஞ்சிட்டாங்க. ஐயா இல்லை அது என்னன்னா அந்த அளவுக்கு ரீல்ஸ் ஷேர் ஆயிடுச்சு. அது எல்லாருக்கும் பிடிச்சி பார்த்துருக்காங்க. எல்லாருமே சூப்பர், அந்த பாண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சைக்கிளில் போகிறது, வாட்டர் மெலனை வந்து செய்யறது. பூசணிகா ஸ்டார் இருக்கார்ல, அவரை செய்யறதுக்காக பண்ணது தான். நடிப்பு அரக்கன்ல நடிப்பு அவர் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி தான் இன்னும் நிறைய காம்போவில் நிறைய பண்ணியிருக்கலாம். அது வந்து அவர் ஃப்ரிஸ்டேஜ் ஏதோ பார்த்து விட்டார்னு நினைக்கிறேன். அவர் ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தான். ஆனால் இந்த அண்ணன் தம்பி கேரக்டரு, அதாவது உங்களுக்கு அவர் வந்து ஒன் லைனில் சொல்கிற அந்த வேர்ட் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அந்த வார்த்தைக்குள்ளே என்ன அர்த்தங்கிறது எனக்கு தானே தெரியும். அண்ணா ஆக்சுவலி நான் ஏதோ பிகினர்ஸ் இன்டர்வியூ சேனல் போயிருந்தப்போ அப்படி தான் நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்டு இங்கே பாருங்க வாட்டரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? அடா பாவி, தெரியாது யாரோட அந்தால அவர் ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. ஒரு இதில் வேற என்கிட்ட ஜோசியம் பார்க்கும்போது எனக்கு எத்தனை குழந்தை பிறகுன்னு கேட்குறாம்மா அந்த ஆளு. ஐயா நீங்கள் வேற ஜோசியெல்லாம் பார்த்து அட்வைஸ் பண்ணி கல்யாணம் என்னப்பா சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே. கும்பலக்கண்ண கும்பலவே அந்த பாட்டில் வேறு பாடி விட்டு ஏதோ ஜோசியம் பார்த்தோம் ஏந்து போகிறத விட்டு எத்தனை குழந்தை பிறகுன்னு கேட்குறாங்க அந்த ஆள் என்கிட்ட. அவன் ஒரு குழந்தைக்கு இங்கே லாட்ரி அடிச்சுன்னுக்கிறான். அப்பத்தான ஒரு கேரக்டரு பிக் பாஸே அப்பத்தான் கூப்பிட்ற அளவுக்கு அந்த பேர் வந்து திவ்யாவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. என்ன விஷயம்னா திவ்யா வந்து குக்கிங்கில் சமையல் கட்டில் இருந்தாங்கன்னா வயிறார சாப்பாடு போடுவாங்க. எப்படின்னா இப்போ எல்லாருக்குமே 3 தோசை அப்படின்னா திவ்யா வந்து வேணுமா தான் சாப்பிடுங்க. அது அந்த நம்ம அம்மா அந்த மாதிரி சாப்பிட்ற எங்கள் அம்மாலாம் இப்படி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து 5 தோசைனாலும் ஏன்னா அந்த இடத்துல பசி எடுக்கும். இப்போ கமருதீன் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவான், அவனுக்கு 3 தோசை பத்தாது. வாட்டர் மெலன் ஒர்க் அவுட்டே பண்ணாது 8 தோசை கிட்ட போவோம். அது வேறு விஷயம். அது தோசையே இல்லாத மாவாக இருந்தால் கூட குடிக்கிறணும். அப்போல அந்த மாதிரி அவர் அந்த ராஜனை டாஸ்க்கு சொல்லியிருப்பாரு, கிருஷ்ணர் வெண்ணெய் திருடி திண்டது போல் வாயில் தாரை. அவருக்கு வந்து பேசவே கூடாதுன்ட்டு இது ஒட்டிட்டாங்க. ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. கிருஷ்ணர் வெண்ணெய் திருடி சாப்பிட்டார், இந்த குழந்தை தாரை திருடி சாப்பிட்டுக்குது அப்படின்னு ஃபுல்லாக. ஆமாம், நீ மைக் எழுதிய மறந்துட்டு போயிட்டாரு. பேண்ட் ஸ்விம்மிங் பூலில் ஒரு கண்ணுக்குட்டி விழுந்தது பார்த்தீங்களா? ஆஹா தீயணைப்பு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஏமா சோபா ஐயா என்னை கோத்துட்டா நான் வர சிரிச்சுட்டு. ஓகே, என்னன்னா அதாவது எத்தனையோ பேர் நம்ம மெய்யழகன்லாம் இந்த மெய்யழகன் காம்போ அழகா இல்லை பார்க்கறதுக்கு, கியூட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? அப்படியே ஒரு எல்இடி இதுல போயிடலாமா, பார்த்துடலாமா? போடுங்கப்பா. அடே வினோத், டே தாத்தா என்ன பாட்டு அது? கன்னித்தீவு பண்ணா? கன்னித்தீவு இல்ல, அடிக்கிற கை. ஐயோ, நான் பழைய பாட்டுக்கு போயிட்டேங்க. அடிக்கிற கை தான் நினைக்கும். எங்க அம்மா பாடுவாங்க அந்த பாட்டு. திருப்பி பாட்டை போய் கதுவாண்ட கேட்கலான்ட்டு அங்க போயிட்டேன். ஐயா எங்களுக்கு அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிடுங்க. நான் என்ன சொன்னேன்னா, யோ தாத்தா ஒழுங்கா மாதிரி இந்த பாட்டை கண்டுபிடிச்சிரு, இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு பாஸ் இதை போட்டு காமிச்சிடாதீங்க. நான் ஒரு கட்டத்தில் பிக் பாஸ் அங்கே ஓடுறதுன்னா பாட்டு பிக் பாஸ்னு கூட கேட்டேன். ஒருவேளை வாய் தவறி அவர் சொன்னாலும் சொல்லிடுவாருன்னு பார்த்தா பிக் பாஸ் நீங்கள் கண்டுபிடிங்க பிக் பாஸ் அப்படின்ட்டார். சூப்பர். மீண்டும் ஒரு முறை அழகான ஃப்ரெண்ட்ஷிப், அழகான சிஸ்டர் பிரதர் பாண்டிங் அவங்க. ஆமாங்க, இது வந்து போடுறது இதோட நிப்பாட்டிக்க சொல்லுங்க. ஆமாம், தயவுசெய்து பிரதர். ஏம்மா நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு எங்கள் பொண்டாட்டிக்கிட்ட நாங்கள் அடி வாங்கணுமா? என் பொண்டாட்டி இந்த பக்கம் தொடப்பக்கட்டை வச்சுருக்கிறேன், நான் அந்த பக்கம் ஓடுறேன், என்னென்னமோ பண்ணி வச்சுக்கிறாங்கம்மா போயிட்டு வரதுக்குள்ள. ஆமா வினோத், அதாவது ஸ்டேஜ்லேயே வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? டைட்டில் அப்பா சொன்ன விஷயம் நீங்க நம்மளோட அந்த மொமெண்ட் சொல்லுங்க. எனக்கு அவர் நினைச்சா இதுவாகுது. என்ன சொன்னார்னா, கை பிடிச்சிட்டு திவ்யா வின் பண்ணது நீ வெற்றி பெற்ற மாதிரி, உன்னுடைய வெற்றி தான் இது அப்படின்னு சொன்னார். இது உனக்கான வெற்றின்னு சொன்னார். எனக்கு அதுவே போதும், எனக்கு டைட்டில் வின்னர் மாதிரி தான். அது இல்லாத எனக்கு மக்கள் இவங்களும் எனக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த உண்மையிலே எங்கள் மனசார சொல்கிறேங்க. சத்தியமாக என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி
எனக்கு இது போதுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டா மெயிலில். எங்களுக்கு அந்த காசு போதும், அதை வச்சு நாங்கள் இன்னும் நான் மேலே சம்பாதிக்கலான்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ நீங்கள் வரும்போது எனக்காக ஒன்று கொடுத்தீங்க தெரியுமா, அதுதாங்க எனக்கு மனசில் நிறைஞ்சி இருக்குது, ரொம்ப நிறைஞ்சிருக்கு, சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று அவங்க வரும்போது மன்னிப்பு கேட்டோம். இப்போ அவங்க ஃபேமிலி ரவுண்டு வராங்கல்ல, சாரி பிரதர் எதனா சண்டை கிண்டை போட்டு மன்னிச்சிங்க, இவங்க அண்ணன் அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், நானும் கம்பெனிச்சின்னு போயிட்டு அப்பா கிட்ட காலில் விழுந்துட்டோம், அவங்க அம்மா காலில் விழுந்துட்டோம், ஏதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது கேமு, இங்கே நடக்க தான் செய்யும். நான் அவங்க கரெக்டாக அதை புரிஞ்சு அவர் நீங்கள் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான், அந்த டைட்டிலுக்கான ஒரு விஷயமாக இருக்கட்டும், அவர் அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்த ஒரு விஷயமா இருக்கட்டும். திவ்யா எந்த அளவுக்கு, ஏன்னா உள்ளே வந்த எல்லாரோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே கானா வினோத் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப எல்லாரும் மனசுல பிடிச்சிட்டாரு. உள்ளவே தெரியும், உள்ள தெரியும்னா லைக் இவர் இல்லைன்னா எங்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்காது. சரி, எங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள குட் குவாலிட்டிஸ் நாங்கள் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணோம், அதை கொண்டாடணும். ஆனா என்னன்னா வினோத், நீங்க வந்துட்டு இப்ப கானா கத்து கொடுக்கலாம் எப்படி? திவ்யா பாடுறேன்னு சொல்றாங்க. கானா பாக்ஸ் உட்கார வச்சு பாடுன்னா பாட மாட்டாங்க. இன்னொரு கேஸ் ஒன்றுக்குது நம்ம வீட்டில், வியா நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் எப்படி கண்ணே பொண்ணா கண்ண கண்ணா ஆள்தான், அதுக்கப்புறம் நம்ம தான் பாடணும் எல்லா பாட்டையும். அழகா பண்ணுங்க. அது அப்படிதான் பண்ண கண்ணித்தீவு பொண்ணை பாட்ட ஆரம்பிச்சிடும், மீதியெல்லாம் நம்ம தான் பாடணும். அதே மாதிரி திவ்யாவும் உட்காந்து ஒரு முறை திவ்யா பாடு, திவ்யா நான் பாடுறேன், அடுத்து பாடுறேன், பாடுது, எல்லாம் பாட்டாங்க கடைசி. ஆமா, ஐயோ, அதுக்கப்புறம் பாடவே இல்லை. சரி, நைட்லாம் தெரியும்ல, என்னோட பக்கத்து பெட்டு தான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஏன்னா எப்ப பாரு ஒரு ஜோன்லயே இருக்கீங்க, அவர் லிரிக்ஸ் யோசிப்பாரு, போயிடுறீங்க, தூக்கத்துல பண்ணிட்டு இருப்பாரு. ஏமா மைக்க மறந்துற பாருமா, தூக்கத்துல பண்ணிட்டு இருப்பாரு. காலையில கேட்டா நானா பண்ணேன், பாட்டி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிம்பாரு. ஒரு இப்போ பக்கத்துல ஒரு ஜெனரேட்டர் ஓடின்னு இருக்கும், ஓகேவா, திருவிழாக்கு 24 hours அது எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஏன்னா நான் யார் ஜெனரேட்டர் எனக்கு தெரியலையே, அது திருவிழாக்கு ஆன் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஊர் ஃபுல்லாக லைட் எரியும், அந்த பெரிய ஜெனரேட்டர், அது 60 ஜெனரேட்டர், அது ஜெனரேட்டரு. அப்புறம் நான், அதுக்கப்புறம் திவ்யா, என் பக்கத்தில் திவ்யா பக்கத்தில் திவ்யா, அப்படி நாங்கள் ஒரு 7-8 பேர் அங்கே இருக்கிறோம். அந்த ரூமில் நீங்கள் தூங்க முடியுமான்னு கேளுங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போது ஒரு லேயரில் வந்தால் பரவாயில்ல, இப்போ குறைட்டேன்னா இப்படின்னா கூட ஒரு ரிதமாக இருக்கும். அது எப்படி நம்ம போவோம், ஐயா ஜாலியாக இருக்கியா, ஒரு வாட்டி பண்ண வினோத், ப்ளீஸ் எனக்காக வினோத், கொரட்டை அது ஒரு லேயரில் போனால் கரெக்டாக இருக்கும். கரெக்ட். அவர் இல்ல இப்போ சீரியஸாவா? ஆமா, ஒரு 4-5 விதத்துல அப்படி வரும். அந்த மாதிரி மாத்தி விடுறதுனால நம்மளுக்கு எங்கேயோ காட்டுல மாட்டின்னு போல, நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அப்ப நம்மளுக்கு ஒரு ஃபீல் வேணும். அதனால என்ன பண்றது, பாட்டுப்பா தூக்கம் போயிடுச்சு, பாட்டு எவ்வளவு வீடு ஃபுல்லா சுத்தியாச்சுமா, தலகாணி பாயெல்லாம் எடுத்துட்டு போய் எங்கெங்கயோ படுத்தாச்சு, தூக்கம் வரல. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாங்க நான் தூங்கவே இல்லை, நைட்டே என்னோட தூக்கமே போயிடுச்சு. ஒரு நாள் லிவிங் ஹாலில் போய் படுத்திருப்பேன், பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போயிருப்பேன். அன்றைக்கி அடுத்தலாம் அப்சரா காலையில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு 6 மணிக்கு வந்திருக்காங்க. பேபி ஏதோ கரடி வந்துருச்சுன்னு நினச்சேன். ஓ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சூப்பர், இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. பட் ஓகே, 2 லைன் ப்ளீஸ் எங்களுக்காக ஏதாவது அழகா சொல்லி தரணும், அவங்க அதை பாடணும். ஃபாலோ பண்ணிப்பேன், தனியாக பாட மாட்டேன். என்னையே பாட வச்சுட்டாரு. ஒரு பாட்டு ஒன்று பண்ணுமே, ஏற்கனவே திவ்யாவை நான் போட்ட சீன், எதுக்கு குறுக்க எதுக்குடா நீ போட்ட சீனு, அல்ல சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேறான் தர்பீஸு, இந்த தர்பீஸு பொண்ணுங்க கூடயே சுத்துற வேலை சர்வீஸு, இவன் சர்வீஸு. அது ரொம்ப ஹிட்டாச்சு. அது இப்போ நான் வரும்போது பார்த்தேன். அதுதான் சொல்லுங்க, 2 லைன் நீங்க பாட்டீங்க, அவங்க பாடணும்ல. இல்ல அது வேற பாட்டு பண்ணலாம். சரி, வேற பாடுங்க, வேற அழகான 2 லைன். ஃபர்ஸ்ட் வரிகளை சொல்லி கொடுத்துருங்க. நீங்க பாட்டு மானே தேனே பொன்மானே அவங்களுக்கு புரியணும்ல. அண்ணா உங்களோட கானா சாங் ஏதாவது பாடுங்க, நான் அப்படியே ஃபாலோ பண்றேன். நீங்க ஒரு லைன் சொல்லுங்க, நான் ஃபாலோ பண்றேன். கானாவா ஈஸியா. அது வேற எதனா பாட்டு சொல்லலாம். முட்டை பச்சி மூஞ்சிங்கெல்லாம் லவ் பண்ணுது இப்போ, ஜெனிமா என்ன லவ் சொல்றது எப்போ, பாரு ஐயா பாடுங்கயா. முட்டை பச்சி மூஞ்சிங்கெல்லாம் லவ் பண்ணுது இப்போ, ஜெனிமா என்ன லவ் சொல்றது எப்போ,
ஐயா ஐயா ஜெனிமா என்னண்டா லவ் சொல்றது எப்போ சொல்லு. அப்படி எனக்கு சொல்ல நீங்க தெரியும் பாட்டா பாடுங்க. எம்ம நல்லா தோண்டி தோண்டி ரயில் விட்டான் இப்போ. எம்ம நல்லா சரி விடு. லவ் வந்தா லுக்கு விட்டு கண்ணு வலிக்கும். லவ் வந்து லவ் வந்தா லுக்கு விட்டு கண்ணு வலிக்கும். லவ் வந்து லுக்கு விட்டா கண்ணு வலிக்கும். இதுல வேற நீ பாட்டு எழுதி கொடுக்கலன்னு என்ன திட்டுறீங்க. நான் எங்கந்தமா இது வேற இந்தமா வேற எனக்கு சண்டை வேற. விஜய் சேதுபதி அண்ணகிட்டல இவருக்கு எனக்கு ஆவலன்ட்டு எனக்கு வந்து ஒரு பாட்டு எழுதி கொடுக்க மாட்டாருன்னு வேற சொல்லி. பாத்தீங்களா அப்படி சொல்லல. நான் அந்த அளவுக்கு லைக் அப்படி கூட நான் கேட்டிருக்கேன் அவருக்கு. பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி. பிரச்சனை இல்ல அப்படி. இப்போ என்னன்னா அழகா பாடிட்டாங்க இல்லையா, நம்மளுக்காக அந்த அட்டெம்ப்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா பாவம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்கள சொன்னேன். இப்போ உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு சோபா? அவங்கள என்னன்னா பாட்டு பாடியாச்சு, இவங்க ரெண்டு பேரும் இந்த லைட்டா ஒரு ஸ்டெப் மூவ்மெண்ட் போட்டா ஓகே. ஐயா ஐயா இருங்க இருங்க, நான் லைட்டா அது என்ன கண்ணாடியை எனக்கு ரொம்ப நேரம் வெயிட் இன்னைக்கு வேற ஒரு மாதிரி ஃபார்மல்ஸ்ல வந்திருக்கீங்க, கண்ணாடி போட்டிருக்கீங்க, என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னையா திவ்யா? ஐயா நான் வீட்டில் போகும்போது ட்ரௌசர் போட்டிருந்தாரு இவரு, இப்போ என்ன ட்ரௌசர் தான் இப்போ அதுக்கு நீங்க ட்ரௌசர் போட்டு நம்ம வருது. ஓகே ரெடி, ஆட வச்சிடலாமா? பா ரைட் சூல பாட்டு போடுங்க. 3 2 1 can we make some noise for them? வச்சச்சோ 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 வெச்சுக்க வெச்சுக்க அன்னபெல்லா கண்ட்ராய் எல்லாம் நம்ம பாருங்க. அன்பே வந்து நம்பர் சொல்லி தினமும் செவன் ட்ரெண்ட் அசைக்கன பாருங்க. இந்த பிசை எல்லாம் ரிப்போர்ட்டிங் காஃபி ஷாப் கதை இல்ல எல்லாருக்கும் பாருங்க. அச்சோ 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 முள்ள மச்சமெல்லாம் பத்திக்கிச்சோ. ஹே அச்சோ 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 அக்கம் பக்கம் அச்சோ ஆதிக்க ஆதிக்க சிக்கிக்கிச்சோ. One more time for Vinod and Divya please. Superb superb. தயவு செய்து இது வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, மக்களை சந்தோஷப்படுத்துனாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. எஸ் எஸ். இது இப்போ இதை பார்த்த கமெண்ட்ஸில் கூட நாங்கள் அவரை பார்த்து திட்ட கூட செய்யலாம். ஆனால் வந்த மக்கள் சந்தோஷப்படுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுறோம். அது யாரும் தப்பாக நினைக்காதீங்க, யாருடைய மனசும் புண்படுத்துறதுக்காக இது இல்லை. Behind Woods Divya Ganeshan Fans Festival title sponsor Grand Royal Tours. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by AirFiber Wi-Fi, all in one plans Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. The Chennai Silks, let the celebration begin. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Next phase, next generation skincare using small molecule science for Gen Z audience. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். Velammal Nexus, dedicated to excellence. Grand Royal Tours presents Behind Notes Divya Ganeshan Fans Festival. Powered by AirFiber Wi-Fi, the Chennai Silks, let the celebrations begin. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots. Next phase, MCR Pure Cotton Club, Arabian Garden Seafood Restaurant, Velammal Nexus.